புக் ஷெல்ஃப் பார்க்கலாம். ரவுண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ஸ்பேஸ் சேவிங்கில் கொண்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி புக் ஷெல்ஃப் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் சாலிட் சீசம் மோடில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு. இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லோவஸ்ட் காஸ்ட்டில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மினி லேப்டாப் டேபிள்னு சொல்லணும். ரொம்ப காம்பேக்டாக இருக்கும் உங்களுக்கு, அட்ஜஸ்ட்மெண்ட்ஸோடு இருக்கும். ஃபோல்டிங் டைப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறவங்க பிஸ்னஸ்மேன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட் தாராளமாக எடுத்துக்கலாம். இதில் எடுத்துட்டீங்க அப்படின்னா அது பக்ரா மாடல்னு சொல்லுவாங்க. வித் கிளாஸோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோ காஸ்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு பேட்டர்ன் பார்க்கும்போது தெரியும், உங்களுக்கு கோயில் இருக்கிற மாதிரி ஒரு யூனிக்கான பேட்டர்னாக இருக்கும். இதுக்கு வித் குஷனோட கொடுத்துட்டு இருக்கோம் ஸ்டூல்ஸு. நீங்கள் இல்லாமல் நம்பங்கிறது இல்லை. கிளாசிக் பென் கோயம்புத்தூர்லேருந்து இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்பேஸ் சேவிங் ஃபர்னிச்சர் தான் பார்க்க போகிறோம். ஸ்பேஸ் சேவிங் ஃபர்னிச்சரில் இது ஒரு ஃபோல்டிங் டேபிள். இது இப்படி ஃபோல்ட் பண்ணி கூட நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம். இந்த மாதிரி ட்ரெக்கிங் எங்காவது போகும்போது தாராளமாக காரில் கூட நீங்கள் பின்னாடி போட்டு கூட நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ரவுண்டு இருக்குது, ரவுண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயரே இருக்குது. இந்த சேருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோல்டிங் சேர் தான். உங்களுக்கு செட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்து கூட நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். உங்களுக்கு செட்டே வந்து பார்த்தீங்கன்னா 15,000 கொடுத்துட்ருக்கோம். இது மட்டுமே கிடையாது, கார்டன் செட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டில் ஸ்பேஸ் சேவிங் கொடுத்துட்ருக்கோம். இது மட்டும் இல்லை, உங்களுக்கு ட்ரங்க் பாஸ் கொடுக்குறோம். ட்ரங்க் பாஸ் எதுக்குன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்களோட டாய்ஸு இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ப்ராடக்ட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அவ்வளோவே வந்து பார்த்தீங்கன்னா யூனிக் பேட்டர்னில் யாருமே கொடுக்க முடியாத ப்ரைஸிங் கொடுத்துட்ருக்கோம். இப்போ சென்டர் டேபிளையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக ஸ்பேஸ் சேவிங் கொண்டு வந்திருக்கோம். இந்த பேட்டர்னில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 ட்ராஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறோம். 3 ட்ராஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்காகவும் இருக்கும். உங்களுக்கு லெக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும், கடைசலில் கொடுக்குறோம். இது மட்டுமான இதுவுமே கிடையாது. உங்களுக்கு நார்மலாக பார்க்கும்போது ஒரு 2 சீட்டர் சிட்டப் மாதிரி தான் தெரியும். இந்த சிட்டப் வந்து பார்த்தீங்கன்னா பால்கனி, டெரஸ் நீங்கள் முன்னாடி போட்டுக்கோ எந்த இடத்துல வேணால் போட்டுக்கலாம். இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயுமே ஒரு ஸ்பேஸ் சேவிங் கொடுத்துட்ருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நியூஸ் பேப்பர் வைக்கிறது அந்த மாதிரி மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இது அப்புறம் அடுத்து இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சென்டர் டேபிளே வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு யூனிக் பேட்டர்ன் இதுதான். இது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ஹைட்ராலிக் பேட்டர்னில் இருக்கிற சென்டர் டேபிள். ஸோ அதை நீங்கள் லிஃப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதிலே காய்கறி சாப் பண்ணுறது, குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டிங் அந்த மாதிரி மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்டோரேஜோடய கொடுக்குறோம். ஸ்டோரேஜும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, ஸ்டோரேஜோடய கொடுத்துக்குறோம். இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு கூட இதுக்குள்ளே ஃபோல்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக் சைஸும் பண்ணிகிட்டு இருக்கோம். பிக் சைஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்படி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக எடுத்துகிட்டு உங்களுக்கு சைஸ் மெஷர்மெண்ட் அதை விடமே அது பெருசாக இருக்கும். உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டோரேஜும் கொடுக்குறோம். அது இல்லாமல் அதில் இல்லாத மாதிரி உங்களுக்கு இதில் ட்ரா கான்செப்டில் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு 4 சைட்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரா கொடுக்குறோம். அப்புறம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புக் ஷெல்ஃப் பார்க்கலாம். ரவுண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ஸ்பேஸ் சேவிங்கில் கொண்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி புக் ஷெல்ஃப் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் சாலிட் சீசம் மோடில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு. இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லோவஸ்ட் காஸ்ட்டில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் சேவிங் ஃபர்னிச்சர் தான். இது என்னென்னு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு நார்மலாக உங்களுக்கு ஒரு டேபிள் மாதிரி தெரியும். இது டேபிள் மட்டும் கிடையாது, இது ஒரு ஸ்டடி டேபிள். இன்சைடடாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேருமே உள்ளே இருக்கும். ஸோ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 ட்ராஸ், அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ட்ரா. ஸ்டடி டேபிள் இருக்குது, சேர் இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் மட்டும் இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். டேபிள் மட்டும் நீங்கள் இப்படி எடுத்துக்கலாம். ஃபுல்லுமாகவே வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் மாதிரி வந்துடும். உங்களுக்கு நீங்கள் திருப்பியுமே அழகாக ஃபோல்ட் பண்ணிட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி சேர் எடுத்து இன்சைடராக உள்ளே வச்சுக்கலாம். இது மட்டும் பண்ணிட்டீங்கன்னா இதுவுமே ஸ்பேஸ் சேவிங் ஃபர்னிச்சர் தான். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரா கான்செப்ட்லாம் ஸ்கொயர் பார்த்துருப்பீங்க, டிஃப்ரெண்ட்டாக இதில் பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் இதில் கொடுக்குறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லென்த்தாகவும் இருக்கும். நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 2 இது இருக்கும். உங்களுக்கு ரெண்டு ட்ரா இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டு கீழேயுமே 2 இது இருக்கும். உங்களுக்கு ஸ்டோரேஜ் இருக்கும். உங்களுக்கு யூனிக் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். ஸோ இதே பேட்டர்னில் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள் இருக்குது, காட் இருக்குது, ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது, வார்ட்ரோப்பு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கிடைக்கும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி ஸ்பேஸ் சேவிங் ஃபர்னிச்சர் தான். ஸோ நம்மகிட்ட ஃபர்னிச்சர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேஸ் சேவிங் ஃபர்னிச்சர் 2500லேருந்து நம்மகிட்ட ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா மினி லேப்டாப் டேபிள்னு சொல்லணும். ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸோடு இருக்கும். ஃபோல்டிங் டைப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறவங்க பிஸ்னஸ்மேன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட் தாராளமாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேப்டாப் கம் புக் ஷெல்ஃப் தான் சொல்ல முடியும். ஸோ நீங்கள் ஒரு தனியாக ஒரு புக் ஷெல்ஃப் வாங்குறீங்க, தனியாக ஒரு ஸ்டடி டேபிள் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆகும். ஆனால் இந்த ப்ராடக்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்சைடடாக டேபிள் வந்துடும். நீங்கள் செப்பரேட்டாக ஒரு சேர் மட்டும் வாங்கினா போதும். இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் இருக்கும். உங்களுக்கு கீழேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி புக் ஷெல்ஃப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10-12 வெரைட்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு க்ளோஸ்ட்லேருந்து உங்களுக்கு எல்லா பேட்டர்னுமே வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ மினி புக் ஷெல்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல நம்ம கம்மி காஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினி புக் ஷெல்ஃபும் கொடுத்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் கிராக்கரி யூனிட்ஸ் இருக்குது, உங்களுக்கு டிவி யூனிட்ஸ் இருக்குது.
அப்புறம் புக் ஷெல்ஃப்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெட் பேட்டர்னில் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு. ஸ்டடி டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் வந்து 7000 ஸ்டடி டேபிள் கொடுத்துட்ருக்கோம். டிவி யூனிட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கு யூனிக் பேட்டர்ன். டிவி யூனிட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 13,500 நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஃபுல்லி வுட்ல யாருமே கொடுக்க முடியாத ப்ரைஸிங் கொடுத்துட்ருக்கோம். ஆல்மோஸ்ட் நம்ம 6 ஃபீட் வரைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிவி யூனிட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் சேவிங் ஃபர்னிச்சர் தான். இது பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இது ஒரு ஃபோல்டிங் கார்னர் புக் ஷெல்ஃபு. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிட்டு கூட இப்படி பண்ணி நீங்கள் ஓரமாக கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லுமாகவே கீழே வந்துடும். இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோல்டிங் இருக்குது. உங்களுக்கு சாலிட் கார்னர்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புக் ஷெல்ஃப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீட்டிங்கில் ஷூ ரேக் கொடுத்துட்ருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் சேவிங் ஃபர்னிச்சர் தான் உங்களுக்கு. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஓப்பன் பண்ணும்போது தெரியும். ஒரு செட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 10 செட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். சைடில் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி உங்களுக்கு அரை மாதிரி இருக்கும், அந்த மாதிரி வச்சுக்கலாம். இது எல்லாமே சென்டர் டேபிள். சென்டர் டேபிளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 ஸ்டூல்ஸ் பேட்டர்னில் எல்லா இதுலேயுமே சேர் இருக்கிற பேட்டர்ன் தான் உங்களுக்கு. இதில் எடுத்துட்டீங்க அப்படின்னா அது பக்ரா மாடல்னு சொல்லுவாங்க. வித் கிளாஸோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோ காஸ்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு பேட்டர்ன் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. கோயில் இருக்கிற மாதிரி ஒரு யூனிக்கான பேட்டர்னாக இருக்கும். இதுக்கு வித் குஷனோட கொடுத்துட்டு இருக்கோம் ஸ்டூல்ஸு. இதே வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டு அவைலபிளாக இருக்குது. ரவுண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீஸா கட்டில் வந்து ஃபுல்லி வுட்டில் கொடுத்துட்ருக்கோம். இந்த பேட்டர்ன் மட்டும் இல்லை, இதிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைல் பேட்டர்ன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவைலபிளாக பண்ணிகிட்டு இருக்கோம். டைல் பேட்டர்னில் வித் குஷனோட கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் எனக்கு டைல் எனக்கு வேண்டாம், இந்த மாதிரி டிசைனாக வேணும், ப்ளைனாக வேணுனாலும் ப்ளைன் பேட்டர்னுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ப்ளைன் பேட்டர்னுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் ரவுண்ட் டைனிங் டேபிள். ரவுண்ட் டைனிங் டேபிள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ரொம்பவுமே கம்மி காஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சீட்டர்லேருந்து 4 சீட்டர் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூனிக் பேட்டர்னில் இருக்கும். நம்ம இருக்கிற இன்னொரு ஸ்பேஸ் சேவிங் ஃபர்னிச்சர்னு பார்த்தீங்க அப்படின்னா இது இந்த தான் டைனிங் டேபிளே வந்து பார்த்தீங்கன்னா 1+4. 1+4லேயே என்ன இதுன்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டேபிள் ஒன்று ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 சேர் ஸ்பேஸ் சேவிங்கில் வந்துடும் உங்களுக்கு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயுமே மார்க்கெட்டில் பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் 4 சைடுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேர் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அவ்வளோவுமே வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கிரேட் சாலிட்வுட்டில் யாருமே கொடுக்க முடியாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸிங்கில் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குட்டி ஸ்பேஸ் சேவிங் ஃபர்னிச்சர் தான். ஸோ ஜாப்பனீஸ் சென்டர் டேபிள் இருக்குது உங்களுக்கு. ஸோ தேவ் சென்டர் டேபிள் இருக்குது. பெட் சைட் டேபிளாக ஸ்டார்டிங் ஃப்ரம் வந்து பார்த்தீங்கன்னா 5000 பெட் சைட் டேபிள்ஸ் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஒவ்வொன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்கான பேட்டர்னில் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டூல் செட் நார்மலாக ஒன்று போய் எடுத்தோம்னா ரேட் ஜாஸ்தி சொல்லுவாங்க. நம்ம 3 ஸ்டூல் செட்டுமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 5000 தான் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு. ஸோ 2 சீட்டர் டைனிங் டேபிள் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15,000 கொடுக்குறோம். யாருனாலே கொடுக்க முடியாது ப்ரைஸிங்கில். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள் பார்க்கலாம். டைனிங் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே கொடுக்க முடியாத ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள் கொடுத்துட்ருக்கோம். ஸ்டார்டிங் 4 சீட்டர் டைனிங் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 நம்ம கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 ஃபீட் டைனிங் டேபிள். நீங்கள் 4 ஃபீட்டில் என்ன மாடல் பார்க்குறீங்களோ சேம் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஃபீட்லேயே இருக்குது. 5 ஃபீட்லேயும் டைனிங் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வெரைட்டிஸ் போல் பண்ணிட்டு இருக்கோம். 5 ஃபீட்டில் மட்டும் டைனிங் டேபிள் இருக்குது அப்படின்னா நம்ம 6 ஃபீட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள் கொடுத்துட்ருக்கோம். 5 ஃபீட் டைனிங் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா 6 சீட்டர் வரைக்குமே அப் டு நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா யூனிக் பேட்டர்ன்ஸாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. ஒவ்வொரு சேர்ஸில் நீங்கள் என்ன டேபிளில் பார்க்குறீங்களோ அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ஸ்லேயே இருக்கும். அப்படியே இந்தாண்ட வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்ஸ் இருக்குது. கார்ட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 15 to 16 வெரைட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் டிஸ்பிளேக்கு மட்டும் இப்போ அவைலபிளாக வச்சிருக்கோம். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேட்டர்ன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கார்ட் என்ன பேட்டர்ன் எடுக்கிறீங்களோ அதே பேட்டர்னில் வார்ட்ரோப் இருக்குது, பெட் சைட் டேபிள் இருக்குது. ஸோ உங்களுக்கு டிவி யூனிட்டு, டைனிங் டேபிள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் பேட்டர்னில் ஒரே கோர் பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு பேட்டர்ன் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். இதே பேட்டர்ன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கார்ட்டு வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், ட்ரெஸ்ஸிங் டேபிள் வேணுனாலும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு. ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பெட் சைட் டேபிளும் இருக்குது. இந்த காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொலாப் மாடலில் வரும் உங்களுக்கு. டைமண்ட் வித் வந்து பார்த்தீங்கன்னா டைல் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளைன் பேட்டர்ன் வேணுனாலும் பிளைன் பேட்டர்ன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் டைமண்ட் பேட்டர்ன் வேணுனாலும் நம்ம டைமண்ட் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. அதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வார்ட்ரோப் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் பூஜா யூனிட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜா யூனிட்ஸில் பிளைன்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லி க்ளோஸ்டு வரைக்குமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஃபுல்லி க்ளோஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே பேட்டர்ன்லாம் உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வேணுனாலும் இருக்குது, காட்டு வேணுனாலும் இருக்குது. ஸோ உங்களுக்கு டைனிங் டேபிள் வேணுனாலும் சேம் வந்து பார்த்தீங்கன்னா இதே பேட்டர்னில் உங்களுக்கு டிவி யூனிட் சைட் போர்ட்லேருந்து எல்லாமே ஒரே யூனிக் பேட்டர்னில் இருக்குது. ஸோ அந்த சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமாகவே கார்ட்ஸ் தான் இருக்குது நம்மகிட்ட. கார்ட்ஸ் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கும் ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். யூனிக் பேட்டர்னில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருமே கொடுக்க முடியாத ப்ரைஸிங் கொடுத்துட்ருக்கோம். கார்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குயின் சைஸ் கார்ட்
வந்து பார்த்தீங்கன்னா 6.5க்கு 5 ஸ்டார்ட்லிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16 ரூபாயிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அதுலேருந்து அதிகபட்சம் நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்னு வந்து பார்த்தீங்கன்னா 28K வரைக்கும் தான் நம்ம கிட்ட கார்ட்ஸே இருக்குது. நம்ம கிட்ட 16 to 28K இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் ஷூராக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிட்டிங் பார்த்தோம். சிட்டிங்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேட்டர்ன்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நிவார் பேட்டர்ன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 4 பேட்டர்ன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட அவைலபிளாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓப்பன்லேருந்து க்ளோஸரில் உங்களுக்கு என்னென்ன பேட்டர்ன் வேணுமோ அவ்வளோ பேட்டர்னுமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ யூனிக்காக அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெட் மாடலே வந்து பார்த்தீங்கன்னா சோஃபா கம்பெட் பண்ணிட்டு இருக்கோம். சோஃபா கம்பெட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 5-6 வெரைட்டிக்கு மேலே பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் பேட்டர்ன். உங்களுக்கு சோஃபா கம்பெட் வந்து பார்த்தீங்கன்னா யூசேஜ் நான் காமிக்கிற பாருங்க. இப்படி ஓப்பன் பண்ணிட்டு இங்கே மேலே ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பலகை இருக்கும். அந்த இது வந்து போடுற அந்த உட்டை. ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு குஷன் கொடுத்துருவோம். அந்த குஷன் எடுத்து இப்படி போடுறோம். ஸோ உங்களுக்கு உள்ள பாட்டமில் இருக்கிற குஷன் எடுத்து இப்படி போட்டு கீழே போட்டு நீங்கள் ஃபுல்லுமாகவே அப்படியே அழுத்தி விட்டுட்டீங்க அப்படின்னா சோஃபா கம்பெட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ரெடி ஆயிரும். இந்த மாதிரி தான் நம்ம மோராக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் சேவிங் ஃபர்னிச்சர்ஸ் மட்டுமே நம்ம இம்பார்ட்டண்ட்டாக யாருமே கொடுக்க முடியாத ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்கோம். இதை நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் வயசானவங்க அந்த மாதிரி இருந்தாங்க, ஸோ சப்போஸ் கெஸ்ட்டு அந்த மாதிரி வந்தாங்கனாலும் கூட இந்த மாதிரி ப்ராடக்ட் எடுத்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நான் ஃபுல்லுமாக க்ளோஸ் பண்ணி காமிக்கிறேன். அவ்வளோதான். பெட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சோஃபாவாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த ப்ராடக்ட் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஸ்பேஸ் சேவிங் ஃபர்னிச்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம்.